பகிர்ந்து கொள்ள தேவரீர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசியருளும். வேண்டிய ஆன்மீக மன்னாவை தந்தருளி எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆன்மீன் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே இந்த அருமையான பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு, சமாதானம் நம் யாவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இதிலிருந்து நம் காலங்களின் 3வது ஞாயிறை நமக்கு தந்தருளி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளானது உலகளாவிய மகளிர் தினமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. திருச்சபையின் பெண்கள் யாவருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை. ஹாப்பி விமென்ஸ் டே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் சொல்லுங்க குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அது தொடர்ந்து அது விலை எப்படியாக இருக்கிறதா? எப்படி விலை எப்படியாக இருக்கிறது? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. வேதாகமோ பெண்களை குறித்து என்ன கூறுகிறது என்றால், குணசாலியான ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் எதற்கு ஒப்பீடு பண்ணப்படுகிறாங்க அப்படின்னா, முத்துக்களை பார்க்கிலும், விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் அது உயர்ந்ததாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. முத்துக்களே ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதிலும் ஒரு ஸ்டெப் மேலே யாராக இருக்கிறாங்களா? அல்லேலூயா. தேவன் அந்த முத்துக்களை பார்க்கிலும் உயர்வை, அந்த முத்துக்களை பார்க்கிலும் அந்த கனத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. அல்லேலூயா. முத்துக்களை பார்க்கிலும் கணவன் உங்களை பார்க்கும்போது முத்தாக என்ன செய்வார்கள், பார்ப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்கும்போது முத்தான ஒரு தாயாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்க்கும்போது முத்தான மகளாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அவ்வாறாக பார்த்து தேவன் முத்துக்களை பார்க்கிலும் ஜொலிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. நம்ம எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, நான் யாருன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்ன செய்வோம், சொல்லுவோம். எனக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நான் யாரு? முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவள். முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து தந்தருளி உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கிற யாவருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக என்ன செய்வாராக, மாற்றுவாராக. தொடர்ச்சியாக இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30ஆம் வசனம் வரை அங்கு கூறப்பட்டிருக்கிறதான ஒரு ஓமையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம் காலங்களிலே இந்த ஓமைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்ததான ரகசியத்தை ஓமையின் மூலமாக என்ன செய்தவராக இருக்கிறார், கூறினவராக இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் வண்ணமாக, ஜனங்கள் புரியத்தக்க வண்ணமாக, அறியத்தக்க வண்ணமாக, அவர் ஓமைகளின் வடிவமாக, நல்ல சின்ன சின்ன கதைகளின் விதமாக அவர் தம்முடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போலதான் ஒரு ஓமையை நம்ம 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். முதல் 13 வசனத்தில் பார்க்கும்போது நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஓமையாக இருக்கிறது. அது என்ன ஓமை? 10 கன்னிகையினுடைய ஓமையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்கள் 14வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணம் பண்ணி போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்களுக்கு என்ன செய்கிறவனாக இருக்கிறான், கொடுக்கிறவனாக. ஆஸ்திகளை என்ன செய்கிறவனாக இருக்கிறான். பரலோக ராஜ்யம் எதற்கு சமமாக இருக்கிறது என்று என்ன செய்கிறார், கூறுகிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், ஒரு எஜமானன் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவர்களுக்கு ஆஸ்தி என்ன செய்கிறான், கொடுக்கிறவனாக இருக்கிறார். 3 பேரை அவன் அழைக்கிறான், 3 பேரை அழைக்கிறான். 3 பேரை அழைத்து அவர்களுக்கு தாலந்துகளை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவருக்கு 2 தாலந்து, இன்னொருவருக்கு 1 தாலந்து என்ன செய்யப்படுகிறது,
கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ 5 தாலந்தை வாங்கினவன் அந்த 5 தாலந்தை என்ன செய்திருக்கிறான்? இன்னும் 5ஆக மாற்றி, இப்போ இந்த எஜமானன் புறதேசத்திற்கு போனதற்கு பின்பதாக வந்ததற்கு பின்பதாக அவர்களிடத்தில் கணக்கு கேட்கும்போது இந்த 5க்கு பதிலாக எத்தனை கொடுக்குறான்? இன்னும் 5 என்ன செய்கிறான்? கொடுக்கிறவனாக இருக்கிறான். இந்த வேலைக்காரனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. இப்போ 2வது வேலைக்காரனுக்கு எத்தனை தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கு? 2 தாலந்து. அவன் அந்த 2 இன்னும் 2ஆக என்ன செய்கிறான்? மாத்துகிறவனாக இருக்கிறான். அவனை குறித்தும் 23வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது இந்த 1 தாலந்தை வாங்கின ஒரு மனிதனை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த 3வது நபர் யாராக இருக்கிறார்? அவனுக்கு எத்தனை தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 தாலந்து. இப்போ எஜமானன் வந்து கேட்கிறான், தாலந்து எங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான்? கேட்கிறவனாக இருக்கிறான். அதற்கு அவன் என்ன பதில் சொல்லுகிறவனாக இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 தாலந்தை வாங்கினவன், ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயந்து. ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயந்து. இந்த வேலைக்காரனுக்கு காணப்பட்டிருந்ததான ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை வைத்து அவனால் செயல்பட முடியாத ஒரு பிரதானமான காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ளாக பயம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் பயமுள்ள ஒரு இருதயமாக என்ன செய்தது? காணப்பட்டதாக இருந்தது. அவன் பயந்தவனாக காணப்பட்டபடினாலே தேவன் அவனுக்கு கொடுத்ததை அவனால் பயன்படுத்த முடியாதபடிக்கு நீர் கொடுத்த ஒன்றை நீர் என்ன செய்தார்களோ வாங்கி அருளும் என்று என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? சொல்லுகிறவனாக இருக்கிறான். இந்த பயத்தை குறித்து தான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். இவன் எதற்காக பயந்தவனாக இருந்தான்? முதலாவது காரியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் எதற்காக பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம், எப்பொழுது நாம் பயத்திற்கு நேராக தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்கிறது என்றால், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள இவன் எஜமானனை என்ன நினைச்சு வச்சிருந்தான் அப்படின்னா, என் எஜமானன் எப்படிப்பட்டவர்? என் எஜமானன் எப்படிப்பட்டவர்? கடினமுள்ள. முதலாவது காரியம், பயம் எதற்கு ஏற்படுகிறது என்றால், நம்மளுடைய எஜமானனாகிய தேவனை நாம் தவறாக புரிந்து கொள்வதினாலே பயம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. We misunderstand God. தேவன் யார் அப்படிங்கிறதை தவறாக நாம் புரிந்து கொள்வதினாலே நமக்குள்ளாக என்ன செய்கிறது? பயமானது ஏற்படுகிறதாக இருக்கிறது. இப்போ அவன் எஜமானனை நினைத்து கொண்டுதான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று, கடினமுள்ள மனிதன். அவன் இருதயம் எப்படியாக இருக்கிறது? எஜமானன் ரொம்ப டஃப்பான ஆளு, ரொம்ப ஹார்டான மனுஷன், அவர் கடினமான ஆளுன்ட்டு நினைச்சு அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? பயந்து போனவனாக இருக்கிறான். இதே போலதான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசம் அப்படின்னா நமக்கு தெரிந்ததான ஒரு நிகழ்வு. ஆதாம் ஏவாளை தேவன் உண்டு பண்ணினார். இந்த ஆதாம் பாவம் செய்ததற்கு பின்பதாக இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக தேவனானவர் எல்லா நாளும் வருகிறது போல அவர் சாயங்கால வேளையில் என்ன செய்கிறார்? வருகிறவராக இருக்கிறார். அவர் வந்து காண்கிறவராக இருந்து ஆதாம் என்ன செய்கிறார்? தேடுகிறவராக இருக்கிறார். அவர் தேடி வரும்போது ஆதாம் எந்த நிலைமையில காணப்பட்டான் என்றால், வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவள், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் அவன் என்ன செய்தானா? பயத்தினாலே அவனுக்கு என்ன கேட்க மாட்டிருக்கு? அவனுக்கு என்ன கேட்க மாட்டுக்கு? தேவனுடைய சத்தம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டுக்கு? தேவன் என்ன கேட்டார்? தேவன் என்ன கேட்டார்? 9வது வசனத்துல பார்க்கும்போது, நீ எங்கே? தேவன் என்ன கேட்கிறாரு? வேர் ஆர் யூ?
அவருடைய அழைப்பு எப்படியாக இருக்கிறது என்றால், அவர் கிருபையாக அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ட்டு ஒரு தேடலும் ஒரு இரக்கமுள்ள ஒரு சத்தத்தை அவனால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஏன்னா நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே நான் என்ன செய்கிறேன், பயந்தவனாக காணப்பட்டேன். இப்போ இந்த எஜமானன் அல்லது இந்த தேவன் எப்படி அவர்களை அழைத்தார் என்றால், கிருபையாக இரக்கமாக அவர்களை என்ன செய்தார், அழைத்தார். ஆனா இவனுக்கு கேட்ட சத்தம் என்ன சத்தமாக இருந்தது என்றால், கடினமான நியாய தீர்ப்பின் சத்தமாக என்ன செய்கிறது இருக்கு. இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை குறித்து எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த தேவன் எனக்கு தகப்பனாக இருந்தார், இதுவரைக்கும் இந்த தேவன் எல்லா நாளும் சாயங்காலம் வந்து என்னோடு கூட என்ன செய்தார், சஞ்சரித்து கொண்டு இருந்தா. ஆனால் இப்பொழுது நான் தவறு செய்தபடினாலே இம்மா அவர் என்ன செய்ய மாட்டார், எனக்கு தகப்பனாக இருக்க மாட்டார், அவர் நியாயாதிபதியாக மாறிடுவார் என்று இந்த ஆதாம் எண்ணிக்கொண்டு அவனுக்குள்ளாக பயம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறதாக இருக்கிறது. அநேக வேளையில் நாமும் இப்படியாக தான் என்ன செய்கிறோம், காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாத தக்கமாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த பயமானது நம்மை ஆண்டவருக்குள்ளாக வளராதபடிக்கு நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது, தடுக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது பயம் எது நிமித்தமாக வருகிறது, எஜமானனை அல்லது தேவனை தவறாக புரிந்து கொள்கிறதினாலே பயமானது நமக்குள்ளாக ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டாவது காரியமாக இந்த பயம் எதனால ஏற்படுத்தப்படுகிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் நான் பயந்து போய், ஓகே, நான் பயந்து போய் என்ன செஞ்சேன், இந்த உம்முடைய தாளந்தை எங்க வச்சேன், நிலத்துல போய் என்ன செய்கிறான். இவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு தாளந்து என்ன செஞ்சிடக்கூடாது, தொலைந்து போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, நான் இழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதான பயத்தின் நிமித்தமாக அதை கொண்டு போய் எங்க புதைத்து வைக்கிறவனாக இருக்கிறான், நிலத்துல என்ன செய்கிறவனாக இருக்கிறான். நியாயம் தானே, நியாயம் தானே. ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு, 5, இன்னொருத்தனுக்கு 2. 5 தாளந்துல அவன் ஒரு 2 தாளந்தை இழந்தாலும் அவன்கிட்ட என்ன இருக்கு, ஒரு 3 தாளந்து பாக்கி இருக்கு. 2 தாளந்துல ஒரு தாளந்தை இழந்தாலும் அவனுக்கு என்னது இருக்கு, ஒரு தாளந்து பாக்கி இருக்கு. இப்போ ஒரு தாளந்து உடையவனுக்கு ஒரு தாளந்தை இழந்து விட்டான் அப்படின்னா அவன்கிட்ட ஒண்ணுமே. அப்போ அவனுடைய பயம் வாஸ்தவமான ஒரு பயமாக இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்த்தோம் ப்ராக்டிக்கல் அப்படின்னா, இவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலை, விரும்பலை அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறவராக இருக்கிறார், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலையும் 21வது வசனத்திலையும் நீங்க பார்க்கும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ என்ன செய்தாய், யாருக்கு சொல்றாரு, 5 தாளந்து வாங்கினவனுக்கும் கொஞ்சத்துல சொல்றாரு, 2 தாளந்து வாங்கினவனுக்கும் கொஞ்சத்துல என்ன செய்தார், உண்மையா இருந்தான்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய பார்வைக்கு 5 தாளந்தும் என்னதாக இருக்கிறது, கொஞ்சமாக தான் இருக்கு. 3 தாளந்தும் கொஞ்சமாக தான் இருக்கு. ஒரு தாளந்தும் என்னதாக தான் இருக்கு. அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும்படியாக தான் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனா இவனுக்கு பயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு தாளந்தை கூட நான் இழந்து போனேன் என்றால் நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நஷ்டமாக எனக்கு என்ன செய்தோம், போய்விடும் என்று பயந்து அவன் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான், புதைத்து வைத்தவனாக இருந்தான். அநேக நேரங்களில் நாமும் இவ்வாறாக தான் பரலோக ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் கிரியைகளை செய்வதற்கு முன் வரும்போது, நாம் தேவனுக்காக செய்தால் நாம் இழந்து விடுவோமோ என்கிறதான பயம், நம்மிட இருக்கிறதான காரியங்களை நாம் தொலைத்து விடுவோமோ, நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிறதான பயத்து நிமித்தமாக பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்களை நாம் முன்வந்து செய்வதற்கு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், அஞ்சுகிறவர்களாக காணப்படுகிறோம். வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க சவுல் என்கிற ஒரு ராஜா என்ன செய்கிறாரு, காணப்படுகிறவராக இருக்கிறாரு. தேவன் அவரை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ போய் அமலேக்கியர்களை முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும், அவர்களை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவர்களுடைய எல்லாவற்றையும் சங்காரித்து அவர்கள் மேல்
இரக்கம் வைக்காமல் புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீயாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? அப்படின்னா என்னது? இந்த அமலேக்கியர்களை வேரோடு என்ன செஞ்சிடணும்? அழிச்சு விடணும் அப்படின்ட்டு என்ன செய்யணும் செஞ்சிருக்கிறாரு தேவன். என்ன செஞ்சிருக்கிறாரு? சவுல் ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தவராக இருக்கிறாரு. தேவன் அமலேக்கியர்களை அழகாக இந்த சவுலினுடைய கைகளுக்குள்ளாக கொடுக்கிறார். இவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, அநியாயம் செய்தவர்களாக இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை தேசத்திலிருந்து என்ன செய்யணும்? முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று தேவன் அவர்களோடு கூட இருந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்? அவர்கள் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் இவங்க போகிறாங்க, அங்கே போய் நின்று பார்க்காங்க, நல்லா பார்த்துட்டு யாரெல்லாம் அழிக்க முடியுமோ அழிக்காங்க. ஆனால் தேவன் சொன்ன கட்டளைக்கு அவர்கள் என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. என்ன செஞ்சாங்க அவங்க? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும், இரண்டாம் தரமானவைகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான என்ன ஆயிட்டு? என்ன நடந்திருக்குங்க? நிகழ்வு என்ன நடந்திருக்கு? இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? அழிக்கும்படியாக உள்ள போறாங்க. உள்ள போய் அழிக்க போகும்போது இப்போ சவுலோடு கூட ஒரு 16,000 பேர் இருக்கிறாங்க. அங்க எதிராளிகள் பல லட்சம் பேராக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. இந்த ஆட்கள் பார்த்துட்டு ஒரு காரியத்தை எண்ணுகிறாங்க. என்னவென்றால், இவர்களை அழிப்போம், ஆனா இவர்களுடைய தேசத்துல நலமாக தோன்றுகிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி உடைய ப்ராடக்ட்ஸை மட்டும் என்ன செஞ்சிருவோம்? நம்ம விட்டுருவோம். அதுதான் நமக்கு என்னதாகும்? பிரயோஜனப்படுமே. அவர்களுடைய ஆடு மாடுகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். மிருக ஜீவன்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம், வேலைக்காரர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ அவர்களை அழிக்கணும் என்று என்னதுல அவசியம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் என்ன செய்யல? அழிக்கவில்லை. அழிக்காதபடிக்கு அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அழித்து போட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா சவுலுக்கு அவனுடைய பொறுப்பு, அவனுடைய பதவி ரொம்ப அவசியமாக என்ன செய்தது? காணப்பட்டது. இப்போ ஜனங்கள்கிட்ட போய், ஜனங்களே கேளுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்தையும் அழித்து போடுங்க அப்படின்னா ஜனங்கள் பார்த்து ராஜாட்ட, ராஜா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை, இவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, இவங்களுடையதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அழகா உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஜனங்களுடைய ஆதரவு, இந்த ஜனங்களுடைய சப்போர்ட், இந்த ஜனங்களுடைய ஆஸ்திகள் இவர்களுக்கு கிடைக்கும்படியாக சவுல் தேவனுடைய கட்டளை என்ன செய்யல? கீழ்ப்படியாமல் போனா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவன்கிட்ட கேட்கா, ஏன்பா இப்படி செஞ்சா அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்கிறவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. யார் சொல்ல கேட்டா? யார் சொல்ல கேட்டா? தேவன் அவனை யாருடைய சொல்ல கேட்கும்படியாக அழைத்தார்? தேவன் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்கிறேன்? அமலேக்கியர்களை உன் கைக்குள்ளாக தாரேன், நீ அவர்களை முற்றிலுமாக வெண்டு கொள்ளும் சொல்றாரு. ஆனா அவன் யாருடைய சொல்ல கேட்டான் என்றால், இந்த தங்களுடைய கண் பார்க்கும்படியாக, அவன் பார்க்கும்படியான இந்த ஜனக்கூட்டத்தினுடைய ஆதரவை பெறும்படியாக அவர்களுக்கு பயந்து அவன் என்ன செய்தவனாக இருந்தான்? செயல்பட்டவனாக இருந்தான். தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினதை குறித்து அவர் வருந்தினவராக என்ன செய்தார்? காணப்பட்டவராக இருந்தார். ஏனென்றால் இந்த பயம் அவனுக்குள்ளாக வந்துட்டு, அவன் பார்த்தது ஜனங்களை மாத்திரம் பார்த்தா, இந்த ஜனங்களுடைய ஆதரவை நான் இழந்து போவேன் என்றால் என்னால் என்ன செய்ய முடியாது? ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டு, நான் இழந்து விடுவேன், தோத்து விடுவேன், எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவேன், என்னை என் கையை விட்டு போய்விடும் என்று நினைத்து அவன் என்ன செய்தவனாக இருந்தான்? பயந்து போனவனாக என்ன செய்கிறான்? காணப்பட்டவனாக இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பயமானது இரண்டாவது காரியமாக நாம் இழந்து விடுகிறது நிமித்தமாக நாம் அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம்?
நான் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சேன், நான் நேரத்தை கொடுத்தேன் அப்படின்னா என் வேலையை செய்ய முடியாதுன்னு நினைப்போம். பணத்தை கொடுத்தேன் அப்படின்னா அந்த பணம் என்ன செய்யாது, என்னை விட்டு கை போய்விடுமோன்னு நினைப்போம். ஆண்டவரை குறித்து யாராவதுக்கு வார்த்தைகள் சுவிசேஷங்கள் யாருக்காவது சொன்னோம் என்றால் அதில் நமக்கு ஏதாவது லாபங்கள் இருக்காது அப்படின்னு நாம் அநேக நேரங்களில் பயந்து. ஆனா அந்த எஜமானன் என்ன சொல்லுகிறான்? மத்தேயு 25 26 27 வசனத்துல அந்த எஜமானன் சொல்லுகிறான், நீ அறிந்திருந்தாய். நீ என்ன அறிந்திருந்தாய்? நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் நீ என்ன செய்திருந்தாய்? அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? 27 வசனத்துல என்ன சொல்லுகிறாரு? அப்படியானால் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் பணத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? காசுக்காரர் இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? போட்டு விட. காசுக்காரர் வசத்தில் என்ன செய்து வைத்திருக்கணும்? நீ போட்டு வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நான் வந்து என்ன செஞ்சிருப்பேன்? இது சரி கிடையாதா? வட்டியோட வாங்க முடியுமா? எஜமானன் வட்டியோட வாங்க முடியுமா? எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்ன எப்படி வாங்கியிருப்பேன்? 2 காரியம் இருக்கு. ஒன்று காசுக்காரர்னு சொல்லணும்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்னதுதான்? ஞாபகம் வர்றது என்னதுதான்? பேங்கர்ஸ் தான் என்ன செய்யும்? ஞாபகம் வரும். பேங்கர்ஸ் தான் என்ன செய்வோம்? நம்ம கொடுத்து வச்சா நமக்கு என்ன செய்யும்? வட்டியோட திரும்ப கிடைக்கும். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஒரு கட்டளை இருந்தது. என்ன என்றால், உன்னுடைய சகோதரனுக்கு நீ வட்டிக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அப்போ இந்த எஜமானன் வட்டி கேட்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஜமானன் தீமையான எஜமானனா என்ன செஞ்சிருவாரு? மாறிடுவார். ஏன்னா இவர் என்ன செய்கிறார்? வட்டி கேட்கிறார். அப்போ நிஜமாகவே அவர் கடினமான மனுஷனாக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? காணப்பட்டிருக்கிறாரு என்று இவன் என்ன செஞ்சிருக்கிறா? சரியா தான் புரிஞ்சுக்கிறான்ட்டு என்ன செஞ்சுக்கணும்? ஆகிடும். அப்போ இந்த எஜமானன் என்ன கூற விரும்புகிறவராக இருக்கிறார்? அவருக்கு வட்டி தேவையாக காணப்பட்டதா, அல்லது அங்கே வங்கிகள் இருந்துச்சா? காசுக்காரர் என்றால் வங்கிகள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வங்கிகள் என்ன செய்யாது? கிடையாது. பேங்கர்ஸ் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஆனால் அந்த காலங்களிலே ரோம அரசாட்சியிலே ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாணயமானது வித்தியாசமாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. காயின்ஸ் ஆனது வித்தியாசமாக என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. ரோம அரசாட்சிக்கு வேறான காயின்ஸ், கிரேக்க அரசாட்சிக்கு வேறான காயின்ஸ். எந்த ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களுடைய அரசாட்சிக்கு ஏத்தாப்ப நாணயங்கள் என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. ராஜ்யம் செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா தங்கம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். இல்லைன்னா வெள்ளியில என்ன செய்யப்படும்? நாணயம் என்ன செய்யும்? இருக்கும். நம்மளுடைய இந்தியாவையும் ஆழ்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சந்திரகுப்தா மௌரியாவாக இருக்கட்டும், அல்லது சாணக்கியாஸா இருக்கட்டும், முகல் எம்பையர்ஸாக இருக்கட்டும், இன்னுமாக இருக்கிற பிரிட்டிஷ் எம்பையர், ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு காயின்ஸ், ஒவ்வொரு நாணயத்தை என்ன செய்திருந்தாங்க? வைத்தவர்களாக காணப்பட்டாங்க. அப்போ இந்த நாணயத்தை வைத்தவர்கள் இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போகும்போது அங்க என்ன செய்யாது? இங்க உள்ள பணம் அந்த அடுத்த இடத்துல என்ன செய்யாது? செல்லாது. அப்போ அந்த காலத்துல அவர்கள்ட்ட எதுவுமே என்னதில்லை? கிடையாது. அவர்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு என்ன செய்யாது? சிஸ்டமே கிடையாது. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அவர்கள் வழி பிரயாணமாக என்ன செய்கிறார்கள்? வருகிறவர்களாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க, அடுத்த தேசத்துக்கு போகும்போது அந்த நாணயம் என்ன செய்யாது? செல்லாது. அப்போ அந்த எல்கையில் இருக்கிறதான தேசத்து வாசிகள் காசுக்காரர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் காசை வாங்கி, நாணயத்தை வாங்கி, அடுத்த நாணயத்தை அவர்களுக்கு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் காசுக்காரர்களாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த காசுக்காரர்களிடத்துல அதிகமான காசுகள், நாணயம் இருப்பது ஒரு இயல்பான காரியம் அல்ல. இவங்ககிட்ட அநேக காசுகள் இருக்காம என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே இந்த எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் இந்த காசுக்காரரிடத்துல போய் உன் காசை கொடுத்திருந்த அப்படின்னா அவனாவது யாருக்காவது பிரயோஜனமாக என்ன செஞ்சிருப்பான்? அதை கொடுத்து அந்த தாளந்தை ஆசீர்வாதமாக ஆக்கியிருப்பானே அப்படின்ட்டு சொல்லி, இந்த ஒரு தாளந்தை நீ புதைத்து வைத்து அது உனக்கும் பிரயோஜனம் இல்லாம எனக்கும் பிரயோஜனம் இல்லாம இந்த அளவுக்கு நீ மோசமாக்கினியே அப்படின்ட்டு என்ன செய்தார்? அவன் கேட்டவனாக இருந்தான். என்ன ஆகிவிட்டது என்றால், அவன் பயத்து நிமித்தமாக அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவன் துண்டிக்கப்பட்டவனாக என்ன செய்கிறான்? காணப்பட்டவனாக இருக்கிறான். எஜமானன் என்ன கூறுகிறார் என்றால், நீ எதாகிலும் என்ன செய்திருக்கலாம், நீர் எப்படி ஆகிலும் நீ என்ன செய்திருக்கலாம், இதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா பயத்து நிமித்தமாக அவன் பயன்படுத்தாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? போனவனாக இருந்தான். இவ்வாறாக தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் பயங்கள் நம்மை சுற்றி திகழும் போது நாம் தேவனை சரியான விதத்தில் அறியாதது நிமித்தமாக பயங்கள் நம்மை ஆட்கொள்கிறதாக என்ன செய்கிறது?
இருக்கிறது. தேவனுடைய தன்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறபடினாலே பயங்கள் நம்மை ஆட்கொள்கிறதாக இருக்கிறது. இவ்வாறாக நாம் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஏதாகிலும் செய்தால் நாம் இழந்து விடுவோம், நாம் தோத்து விடுவோம், நாம் அவமானப்பட்டு விடுவோம் என்று நாம் அநேக நேரம் நினைத்து இந்த பயமானது நம்ம இன்னும் இருக்குகிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த பயம் கடைசியாக நம்ம இடத்தில் என்ன செய்கிறது என்றால், நம்மை முற்றிலுமாக அது இடை கட்டி நாம் ஒண்ணுமே செய்யக்கூடாத அளவுக்கு நம்மை முடக்கி விடுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. The fear actually paralyzes us. நம்மை முடக்கி விடுகிறதாக இருக்கிறது. அந்த முடக்குவாதத்தை தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அந்த முடக்குவாதத்தை விட்டு நீ ஏதாகிலும் என்ன செய்ய வேண்டாமா, செய்ய வேண்டாமான்ட்டு என்ன செய்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய முடிவு என்னதாக மாறிட்டு அவன் என்ன செய்யப்பட்டான், எங்க போடப்பட்டான், அவன் எங்க போடப்பட்டான், அழுகையும் இருளான பற்களிப்பும் உள்ள இடத்திற்குள்ளாக அவன் என்ன செய்தான், தள்ளப்பட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்றைய சமூகத்திற்குள்ளாக நாம் வரும்போது அநேக நேரங்களிலே பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்கள், தேவனுடைய சமூகத்திற்கான காரியங்களை செய்வதற்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பயம் நமக்கு ஒரு பெரிய தடையாக, தடை கற்களாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவன் கூறுகிறார், இந்த பயத்தை விட்டு நாம் விடுபடும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பயமுள்ள இருதயத்தை நமக்கு என்ன செய்யல, தரல. பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யல, தரல. பலனும் விடுதலையும் நமக்கு தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான தைரியத்தோடு செயல்படும்படியாக தேவன் என்ன செய்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். 3.5 ஆண்டு காலங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானோடு பிரயாணித்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறாங்க, அதிசயங்களை பார்க்கிறாங்க, அவர் செய்கிறதான அவர் சொல்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. அது எவ்வளவு ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. இதே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், மரணம் வருகிறது, நான் சிலுவையில மரிப்பேன், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு என்ன செய்வேன், எழும்புவேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா இந்த சீஷர்களுக்கு என்ன செய்யல, புரியல. இந்த சீஷர்கள் காண்றாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரணம் அடைந்தார், அவரை அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதல்ல போய் என்ன செய்யறாங்க, கல்லறையை போய் பார்க்கிறாங்க. ஆனா அங்க யார் இல்லை, இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை, உயிரோடு எழும்பி வந்திருக்கிறாரு. மகளே மரியாளுக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்பாடை கொடுத்திருக்கிறாரு. சீஷர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. இது எல்லாம் கண்ட பிறகும் இந்த சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அறைக்குள்ளாக தங்களை என்ன செய்கிறாங்க, பூட்டி கொண்டு பயத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை முடக்கி கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவானவர் வந்து கூறுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். மறுபடியுமாக அவர் அந்த அறைக்குள்ளாக வந்து அந்த பயந்து போன இருதயங்களை கண்டு அவர் கூறின காரியம் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதானத்தை தேவன் நம்மளுடைய இருதயங்களை தந்தருளி பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவ சமாதானத்திற்கு நேராக நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நம்மளுடைய திருச்சபைகளையும் நடத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்காக தொடர்ந்து நாம் எழுந்து நிற்க, பிரகாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்டதான மெய்யான கிருபைகளை தந்து தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். Oh,